இப்ப சுக்கிரன் பகவானுடன் சூரியன் இணைந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? சுக்கிரனாலே ஃபஸ்ட்டு அழகுங்க, சந்தோஷம். ஒரு அலங்காரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ரொம்ப இதா இருக்கு. சுக்கிரன் செல்வ செழிப்புக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறார். நமக்கு தினம் தினம் அன்றாட தேவைகளுக்கு இவரும் இதா இருக்கிறார். இப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரன், சூரியன் இணைஞ்சிட்டாலே இப்ப சுக்கிரனுடன் சந்திரன் இணைந்திருக்கிற பட்சத்துல இந்த ஜாதகத்துக்கு ஒண்ணே ஒண்ணு கவனிச்சுக்கணும். இந்த கிரக சேர்க்கைக்கு சுக்கிரன், சந்திரன் எமோஷனல் மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டா இது என்றைக்குமே ஜெயிச்சிடும். அந்த எமோஷனல் சம்மந்தப்பட்டது ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு மைனஸ். சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்திருக்க பட்சத்துல, இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் பிளஸ் புதன் இணைந்திருக்கிற பட்சத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். ஃபஸ்ட்டு இவங்க ஒன்றே ஒன்று அக்செப்ட் பண்ணி துணிந்து இறங்கிட்டு அந்த ஜாதகம் ஜெயிச்சிருங்க. ஒரு சில கிரக சேர்க்கைகள், வெற்றி வாய்ப்பு கிரக சேர்க்கைகள், அதுவும் இதுவும் ஒன்று. இப்ப சுக்கிரன் பிளஸ் குரு இணைந்திருந்தால நகை யோகங்கள் இரட்டிப்பாகும். பணம் இரட்டிப்பாகக்கூடிய அம்சம் உண்டு. லட்சுமியை வீட்டில் பத்திரமா உட்கார வச்சு அலங்காரம் செய்வது போல் அந்தளவுக்கு யோகமாக வந்துடும். சுக்கிரன் பிளஸ் சனி பகவான் இணைந்திருக்கிற பட்சத்துல, சுக்கிரன் சனி சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் பிளஸ் ராகு இணைந்திருந்தால நான் கணவன் மனைவி அந்நியோன்யத்தில் கொஞ்சம் கவனம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனை ஏற்படுத்த கிரக சேர்க்கையும் இதுதான். அப்போ அதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும். தாலி சம்மந்தப்பட்ட பரிகாரம் இருக்குது, அது சொல்கிறேன். அப்போ இந்த கிரக சேர்க்கை ஆண் பெண் இருவருக்கும் எந்த யோகம் உண்டு. சுக்கிரன் பிளஸ் கேது ஒரு ஜாதகத்துல இணைந்திருந்தால சுக்கிரன் கேது இந்த கிரக சேர்க்கை இருக்கின்றாலே என்னன்னா ஃபஸ்ட்டு பக்தி பிளஸ் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம சுக்கிரனுடன் இணையும் கிரகங்கள் அந்த தலைப்பில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே சுக்கிரம் அப்படிங்கிறது ரொம்ப யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக சுக்கிரனை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். நிச்சயமா இன்றைய காலகட்டத்தில் சுக்கிரன் கடாட்சம் நிச்சயமாக அனைவருக்கும் கிடைக்கணும், நம் நேயர்களுக்கும் கிடைக்கணும். சுக்கிரனாலே ஃபஸ்ட்டு அழகுங்க, சந்தோஷம். ஒரு அலங்காரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ரொம்ப இதாக இருக்குது. சுக்கிரன் செல்வ செழிப்புக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறார். நமக்கு தினம் தினம் அன்றாட தேவைகளுக்கு இவரும் இதாக இருக்கிறார். பாப்புலாரிட்டியாக சுக்கிரன் தேவை. ஒரு சினிமா துறையாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாலும் ஒரு விஷயத்தில் பாப்புலாரிட்டி ஆகி மக்களை கவர்ந்தெழுக்க சுக்கிரனாக வந்துட்டார். பால் பாக்கியங்கள், ஆடு மாடு வச்சு வளர்க்குறவங்க, அது பால் சம்மந்தப்பட்டது சுக்கிரன் வரும். பட்டு புடவைக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார். ஒருத்தரை வசீகரிக்க அது சுக்கிரன். அத்தை என்ற உறவு வகை அத்தையெல்லாம் வந்துடும். மகள் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் ஒருத்தருக்கு இருந்தாலே ஹாப்பினஸ் வந்துடுது. ஒருத்தர் மனசுக்கு சந்தோஷம். சுக்கிரன் முக்கியமான காரகத்துவம் மனைவியும் அவங்க தான். இப்போ ஒருத்தர் திருமண யோகங்கள் பார்க்கும்போது மனைவிக்கு அவங்க இருக்கும். அப்போ சுக்கிரன் ஒருத்தர் கரெக்டாக அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நிச்சயமாக அமைஞ்சிடும். அது மாற்று கருத்தில். சுக்கிரன் கெட்டவங்க ஜாதகத்தில் தான் சுக்கிரன் இணைந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இதை சரியாக ஒருத்தர் வாழ்வில் ஒரு ஜாதகர் பயன்படுத்தி பரிகாரங்கள் செய்துட்டா நிச்சயமாக மீண்டு வந்துடலாம். குரு கூட நியாய நேர்மை பார்ப்பார். சுக்கிரன் அள்ளி கொடுத்துட்டு தான் பார்ப்பார். அப்போ நமக்கு உடனடி தேவைக்கு சுக்கிர பகவான் தேவைங்கிறது மாற்று கருத்தில். இப்ப சுக்கிரன் பகவானுடன் சூரியன் இணைந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் தருவாருங்க சார்? இப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் இணைஞ்சிட்டாலே நிர்வாக திறமையுள்ள மனைவி அமைய வாய்ப்புண்டு. இதே பெண் அவங்க நிர்வாக திறமை கண்டிப்பாக வந்தாகும். தலைமை தாங்கும் யோகங்கள் உண்டு. இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் அவங்க செய்யும் செயலில் சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகம். பதவி உயர்வு, அரசாங்கம், தொழில் வகைகளில் இவங்களுக்கு சிறப்பாக நம்பர் 1க்கு வந்துடுவாங்க. இவங்க தேடி போக தேவையில்லை, அவங்களா வந்துடுவாங்க. இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா பிராண்டடாக இருக்கும். பெரிய வண்டி வாகனங்கள் யோகம் உண்டு. வாடகை வருமானத்துக்கு இவங்களுக்கு முதல் அம்சம் உண்டு. சொத்து சுகங்களில் வாடகை வருமானம் வாங்கக்கூடிய அம்சம் வந்துடுது. அரசாங்க தொடர்பு ஏற்படுகிறது. நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் நேர்த்தியாக இருக்கக்கூடியது. பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஆபரண சேர்க்கைகள் பொதுவாகவே சுக்கிரன் அலங்காரம் நகை குறிக்கும். ஆபரண சேர்க்கைகள் இவங்க காயின்ஸை சேர்த்து வச்சுட்டே வரணும். காயின்ஸு நகைகள் சேர்த்து வைக்க வைக்க பிற்காலத்தில் மிகுந்த யோகமாக இருக்கும். இவங்க ஒரு இடத்துல 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் சில வருடத்திலேயே அது 300 ரூபா மாறிடும். அந்தளவுக்கு யோகமான அம்சம் உண்டு. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் இணைஞ்சிட்டா இது ஜெயிக்கிற ஜாதகத்தில் நிச்சயமாக ஒரு ஜாதகம்னு சொல்லிடலாம். இப்போ சுக்கிரன் சூரியன் இணைந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும், இந்த ஜாதகர் கட்டாயம் ஒரு முறையாவது இந்த கோயில் போகணும்னா என்ன சொல்லலாங்க சார்? இப்போ சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்க, செல்வ செழிப்பை பெற இவங்களுக்கு அம்பாள் கோயில்,
மலை மேல் இருக்கிற ஒரு அம்பாள் கோயில் கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த சாமுண்டி அந்த மாரி அம்பாள ஒரு கெட்டியா பிடிச்சுட்டா, இவங்கள வெல்வதற்கு யாருமே இல்ல. பணம், தனம், செல்வ செழிப்பு, தானிய யோகங்கள் நிச்சயமா கிடைச்சே தீரும். இவங்களுக்கு குறிப்பா அம்பாள் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையன்று சென்று வழிபாடு செய்ய யோகங்கள் உச்சம்னே சொல்லலாம். இவங்க சிவன் கோயில் போய் வழிபாடு பண்ணா, உடனே அம்பாள் தரிசனமும் பண்ணிறணும். குறிப்பா வெள்ளிக்கிழமையன்று சிவன் கோயில் சென்று அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு, இந்த கிரக சேர்க்கைகளுக்கு எந்த ஒரு மைனஸ் 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருந்தா கூட, இந்த மைனஸ போக்கி நிச்சயமா ஜெயிக்க வச்சுருவாருங்கிறது உறுதியா சொல்லலாம். இப்ப சுக்கிரனுடன் சந்திரன் இணைந்திருக்கிற பட்சத்துல, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப சுக்கிரன், சந்திரன் சேர்ந்து விட்டாலே, அட்ராக்ஷன் யோகம், செலிபிரிட்டி யோகம். இது பேரு செலிபிரிட்டி யோகங்க. இந்த கிரக சேர்க்கை யாருக்கு இருக்கோ, மக்களை ஈஸியா கவர்ந்தெழுக்க யோகம். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையிலும் வெற்றி வாய்ப்பு உண்டு. இது ஒரு பெண் ஜாதகத்துல இருக்கு. அப்ப இவங்களே இவங்க இவங்க தொழில் செய்யறதுல ப்ரமோஷன் குடுத்துட்டா போதும். இது சூப்பரா ஜெயிச்சுருவாங்க. அப்ப யூடியூப் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு. பால் பாக்கியம் சொல்லுவாங்க. பணம் சம்மந்தப்பட்டது யோகங்கள் உண்டு. ஒரு இடம் மாறுவாங்க அதான். இவங்களுக்கு ஒரு தன் பொறந்த ஊர விட்டு ஒரு இடம் மாறி சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய யோகமா இருக்கிறது. பெண்களால் ஆதாயம். உறவு வகையில அத்தை, மகள் அந்த உறவு முறையில கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. ஏன்னா, சந்திரன் தான் சுக்கிரன் வீட்ல உச்சம் அடையுது. அப்ப அந்த 2 கிரக சேர்க்கை சும்மா வருமா? அப்ப இவங்க எந்த சூழ்நிலையில போனாலும் ஜெயிக்கக்கூடிய யோகமுடைய அம்சம் வந்தாச்சு. இது ஆண் ஜாதகத்துல இந்த அம்சம்னா, மனைவி வேலைக்கு போகிற மனைவியா இருப்பாங்க. நிர்வாக திறமையும் இருக்கும். கொஞ்சம் எமோஷனலான மனைவியா இருப்பாங்க. இந்த ஜாதகத்துக்கு ஒண்ணே ஒண்ணு கவனிச்சுக்கணும் இந்த கிரக சேர்க்கைக்கு. சுக்கிரன், சந்திரன் எமோஷனல் மட்டும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டா, இது என்னைக்குமே ஜெயிச்சுரும். அந்த எமோஷனல் சம்மந்தப்பட்டது ஒண்ணு மட்டும் தான் இவங்களுக்கு மைனஸ். ஆக மொத்தம் நெட் ரிசல்ட்டா இது ப்ளஸ்ஸான ஜாதகமே. ஒரு சில கோயில் வழிபாடு பண்ணிட்டா இன்னும் யோகமே. சுக்கிரன், சந்திரன் இணைந்திருக்க பட்சத்துல, அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லலாங்க சார்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த சுக்கிரன், சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு பாலாபிஷேகம் செய்துகிட்டு எந்த கோயில் வேணா இருக்கலாம். பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வெற்றி. இவங்க துர்க்கைய கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்ப துர்க்கை அம்பான வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்ய, அவங்களுக்கு புடவை தானம் கொடுத்து, புடவை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய, இந்த கிரக சேர்க்கையில ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாயிரும். எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெற மக்களை கவர்ந்திருக்கிற திறமையுடைய கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. பொதுவா கண்களே பார்த்தீங்கன்னா, அட்ராக்ஷனா இருக்கும். இது ஆண், பெண் இருவருக்குமே. கண் சம்மந்தப்பட்டதுல ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு டிஃபரெண்ட். ஆக இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அட்ராக்ஷன் பாயிண்ட் அதிகம். செலிபிரிட்டி யோகம் உண்டு. மீடியா சம்மந்தப்பட்டதற்கு செல்ஃபாவே ப்ரமோட் பண்ணாங்க. நம்மளே அர்ப்பணம் பண்ணுவோம். சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்திருக்க பட்சத்துல, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இடம், வீடு, சொத்து, வண்டி வாகனங்கள் அமைய யோகம் உண்டு. இவங்களுக்கு ஒரு இடம் வாங்கினாங்க. 1 3ஆக மாற அமைப்புள்ள ஜாதகங்கள். நகை ஆபரணங்கள்லாம் இவங்கள நகையா வாங்க காயின்ஸா வாங்குறது கட்டி கட்டியா வாங்கி வைக்கிற யோகம் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் இந்த கிரக சேர்க்கை சூப்பருங்க. சுக்கிரன் பெண்ணை குறிக்கும். அது செவ்வாய்ங்கிறது ஆணை குறிக்கும். 2ம் இணைந்த கிரகத்துல கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்கும். அப்ப கணவன் மனைவி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இணைந்து வைக்க இது ஒரு நல்ல அந்யோன்யமா இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் காதல் திருமணம் ஏற்பட்டுறது. அது மத்த கிரக சேர்க்கையும் பார்க்கணும். மத்த லக்ன பாவம். பட் இந்த காதல் சம்பந்தம். இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் மிகுந்த யோகம். அதாவது கணவன் மனைவி பேர்ல சொத்து வாங்குற யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் பொதுவாக இவங்களுக்கு வண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். பிராண்டட் வண்டியா நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு. இவங்களுக்கு வெள்ளியில கையில பிரேஸ்லெட் போட்டா இன்னும் யோகமா இருக்கிறது. இந்த கிரக சேர்க்கையை வச்சு ஜாதகத்துல இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லிடலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது ஜெயிக்கிற ஜாதகம். வெற்றி பெறுகிற ஜாதகம். ஆக மொத்தம் இவங்களுக்கு பணம், செல்வ செழிப்பு வந்தே தீரும். சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்திருக்க பட்சத்துல, ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? இப்ப சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்துட்டாலே முருகர் கோயில்ல வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகரை ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்ய இவங்களுக்கு இன்னும் இந்த கிரக சேர்க்கை வலிமை ஏற்படுத்தலாம். இதே 6, 8லிருந்து ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் தவறிட்டு இருக்கும். கிரக சேர்க்கை இருக்கு, தாமதமா இருக்கு, திருமணம் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நேரா வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காலம் வரும். பகவதி அம்மனை பிடிச்சுக்கணும். பகவதி வழிபாடே இவங்களுக்கு அனைத்து சிறப்பையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு முறை பகவதி கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டா என்ன ஆகும்னா, பொருளாதார ரீதியாக அனைத்தும் கணவன் மனைவி அந்யோன்யம்
எதிரிகளை வெல்லக்கூடிய மந்திரமே இங்க தான் இருக்கு. எதிரிகளை ஜெயிக்கணுமா, இந்த சுக்கிரன், செவ்வாய் கிரக சேர்க்கை பகவதிய பிடிச்சுக்கங்க. எதிரிகள், நோய் நொடிகள்லேருந்து சிறப்பா ஜெயிச்சு வந்துரலாம். அந்த அளவு சிறப்பான கிரக சேர்க்கை. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பிளஸ் புதன் இணைந்திருக்கிற பட்சத்துல, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சுக்கிரன், புதன் சேர்ந்தவங்களுக்கு கல்வி யோகம் நிச்சயம். பிஹெச்டி வரைக்கிற போகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல. அப்ப அறிவாளியான கிரகச் சேர்க்கையில இந்த கிரகச் சேர்க்கை உண்டு. அப்ப பொதுவா இவங்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்துல மனைவி அறிவாளியானவை, படித்த மனைவி வர உண்டு. கொஞ்சம் இளமையாக இருப்பாங்க. புத்தி அதிகமா இருக்கும். கணக்குகள் நேர்த்தியாக இருக்கிற மனைவி வர வாய்ப்புண்டு. இது ஒரு பெண் ஜாதகத்துல இருந்தா உடன் பிறந்தவங்க நிச்சயமா இருக்காங்க. படிக்க ஆசைப்படுவாங்க. பேச்சு திறமை, மேடை பேச்சுகள் சூப்பரா இருக்கு. இந்த கிரகச் சேர்க்கை இருக்கிறவங்க ஃப்ளாட் வாங்குற இடம் காலி மனைகள் மிகுந்த யோகம் கொடுக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலில் ஆர்வம் இருக்கிறது. பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வளர்ச்சி, வெற்றி வாய்ப்பு உண்டு. இவங்க இந்த சீட்டு, நகை சீட்டு, இந்த ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டதுல மிகுந்த யோகமா இருக்கு. இந்த கிரகச் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நண்பர்கள் அதிகம். நண்பர்கள் ஆதாயம் அதிகம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். ஃபர்ஸ்ட்டு இவங்க ஒண்ணே ஒண்ணு அக்செப்ட் பண்ணி துணிந்து இறங்கிட்டா அந்த ஜாதகம் ஜெயிச்சிருங்க. ஒரு சில கிரகச் சேர்க்கைகள் வெற்றி வாய்ப்பு கிரகச் சேர்க்கைகள் அதுவும் இதுவும் ஒன்று. ஆக சிறப்பான கிரகச் சேர்க்கை. இந்த கிரகச் சேர்க்கை தைரியமா சொல்லலாம். இப்ப சுக்கிரன் பிளஸ் புதன் இணைந்திருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? சுக்கிரன் மற்றும் புதன் இந்த கிரகச் சேர்க்கை நிச்சயமாக சென்று வர வேண்டியது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்க பெருமானை தரிசனம் செய்ய செய்ய இவங்க வாழ்க்கையில் இந்த இதை வலுவூட்டுவதாகும். எந்த ஒரு மைனஸ் அந்த கிரகச் சேர்க்கை இருந்தாலும் ப்ளஸ்ஸா மாறிடும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுபமான விஷயங்கள் வந்தே தீரும். இப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை ஏட்டியா பிடிச்சிக்கிட்டா ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் பாலாஜி, அப்புறம் பெருமாளை கொண்டு போய் தரிசனம் செய்ய செய்ய சுக்கிரன் அம்சம், சுக்கிர கடாட்சங்கள், செல்வ செழிப்புகள், யோகங்கள் நிச்சயம் வந்தாகும். இந்த கிரகச் சேர்க்கை இது 2டே போதும். வாழ்வில் நிறைய யோகங்கள், மரியாதைகள் அனைத்தும் வந்துரும். இப்ப சுக்கிரன் பிளஸ் குரு இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சுக்கிரன், குரு சேர்ந்த ஜாதகத்துல இந்த இவங்களுக்கு அக்ஷயா அப்படின்னு ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச மாதிரிங்க. என் பேர் அக்ஷயான்னு சொல்லுவான். கையில் அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. இதில் ஒன்றே ஒன்றுனா, ஒருத்தர் தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. நான் செய்வேன், இவர் வெயிட் பண்ணுவார், இவர் செய்வேன், நான் வெயிட் பண்ணுவார். அப்போ 2 கோயில் சம்மந்தப்பட்டது தனித்தனியாக வழிபாடு மட்டும் பண்ணிட்டா இது என்ன நடக்கும்னா, கேட்டது உடனே கொடுக்க முடியாது. செல்வ செழிப்பு மிகுந்த யோகமாக இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியது. ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் வேலைக்கு செல்லும் மனைவி, நகை யோகங்கள் இரட்டிப்பாகும். பணம் இரட்டிப்பாகக்கூடிய அம்சம் உண்டு. லட்சுமியை வீட்டில் பத்திரமா உட்கார வச்சு அலங்காரம் செய்வது போல அந்த அளவுக்கு யோகமாக வந்துடும். அப்போ இந்த கிரகச் சேர்க்கை இருக்கிற ஜாதகத்தில் யோக பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான், இது அசுரகுரு, தேவகுரு. அப்போ இதில் ஹெல்த் வைஸில் இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் கண் சம்மந்தப்பட்டது கவனம். 8ஆம் இடத்துல இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட, அப்போ அதுக்கு மட்டும் பரிகாரம் தேவைப்படும். அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஓவரால் இந்த கிரகச் சேர்க்கைக்கு ஏங்க அவங்க பல பேருங்க. இப்ப சுக்கிரன் பிளஸ் குரு இணைந்திருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாமா? என்ன சொல்லலாங்க சார்? இவங்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி வழிபாடுல சந்தான லட்சுமி அப்படின்னு வித்யா லட்சுமி இந்த 2 அம்பால கெட்டியா பிடிச்சிக்கிட்டு வழிபாடு செய்யுது இந்த கிரகச் சேர்க்கை வழிபடுறது. 2வது இந்த கிரகச் சேர்க்கை வந்தவங்களுக்கு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை வந்துடும். புத்தர் சிலை வச்சு வழிபாடு இல்லை சித்தார்த்து, கௌதம், அந்த பெயர் பேட்டர்ன் அவங்க குடும்பத்தில் வந்துடுது. அப்போ கௌதம், புத்தர் இதை வழிபாடு மிகுந்த யோகங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம், லக்ஷ்மின்னு பேர் வந்து லக்ஷ்மி, விஜய், விஜயான்னு பேர் வந்துடுது. இப்போ அகத்திக்கீரை தானங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்து வழிபாடு செய்ய இந்த கிரகச் சேர்க்கைகள் அனைத்தும் பாசிட்டிவாக வந்துடும். கிரகச் சேர்க்கை வந்தவங்களுக்கு எல்லா விதமான சுகமும் அனுபவிக்க இறைவனால் அனுமதி கிடைச்ச ஜாதகம் இது. சுக்கிரன் பிளஸ் சனி பகவான் இணைந்திருக்கிற பட்சத்துல, அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சுக்கிரன், சனி சேர்ந்தவங்களுக்கு யோக பலன் நிச்சயம் உண்டு. எப்படின்னா, இந்த கிரகச் சேர்க்கை நட்பு கிரகச் சேர்க்கைங்க. இந்த கிரகச் சேர்க்கை தான் வேலைக்கு செல்லும் யோகம். இப்போ ஆண் ஜாதகத்துல தான் மனைவி வேலைக்கு செல்லும் உண்டு. நிர்வாக திறமை உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் பார்க்கக்கூடியது. வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் மிகுந்த யோகங்கள். பொதுவாகவே வெள்ளித்தட்டில் சாப்பிட்ற யோகம் இது. இப்போ ஒருத்தர் வெள்ளித்தட்டில் சாப்பிடணும் இந்த கிரகச் சேர்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய வண்டி வாங்குவாங்க. முக்கியமாக இந்த டயர் இந்த வீல் அலைன்மெண்ட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது யோகம் இவங்களுக்கு தான். கருப்பு நிறத்தில் வண்டி வாகனம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மிகுந்த வீடு, பெரிய வீடு கட்டி
லேபர் அதாவது தங்குற லேபருக்கு ஒரு வீடு கட்டி குடுக்குற யோகம் வரைக்கும் வந்துரும். இந்த கிரக சேர்க்கைகள் என்னைக்குமே ஜெயிக்கிற கிரக சேர்க்கையா இருக்கும். ஒண்ணு சனியோட அம்சம் கொஞ்சம் சோம்பல் இருக்கும். சோம்பல மட்டும் இது பண்ணி வச்சுட்டா ஜெயிச்சிரும். இவங்க வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், நட்பு ரீதியாக நிறைய தொடர்புகள் வரும். நேர்மையாக இருந்தால் இந்த கிரக சேர்க்கை உச்சத்த கூட்டும். கொஞ்சம் அ நேர்மை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் வீழ்த்திரும். அப்ப இது 2 கூர்மையாக இருக்கிற ஆயுதம் போன்ற கிரக சேர்க்கை இது. சுக்கிரன் பிளஸ் சனி இணைந்திருக்கிற பட்சத்துல ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம்னா என்ன பண்ணலாங்க சார்? சுக்கிரன், சனி இந்த கிரக சேர்க்கைங்கிறது நிச்சயமாக பெண் தெய்வ வழிபாடு. அதாவது பெண் தெய்வத்த பார்த்தீங்கன்னா, கருப்புன்னு வரணும், இல்ல காளின்னு வர மாரி இருக்கணும். இப்ப காளியம்மன், அப்ப கருமாரி அம்மன் அந்த மாரி இருக்கிற ஒரு தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். இவங்களுக்கு அம்பாளுக்கும் பால் அபிஷேகம், பால் குடம் ஏந்தி செல்வது மிகுந்த யோகமா இருக்கும். இப்ப தேவ கலாச்சாரம் பொங்கல் வைத்து வழிபாடு. காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அது சர்க்கரை பொங்கல். சர்க்கரை இல்லாத பொங்கல் வைக்கிற அம்சம் உண்டு. சர்க்கரை பொங்கல் வழிபாடு காவல் தெய்வத்துக்கு வேண்ட நிச்சயம் ஜெயிச்சிரும். வராகி அம்மன் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கிரக சேர்க்கைக்கு வராகியை வழிபட்டால் வாழ்வில் கிடைக்கும் அனைத்து சுபமான விஷயங்கள் கிடைத்தே தீரும். சுக்கிரன் பிளஸ் ராகு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சுக்கிரன், ராகு சேர்ந்தாலே பிரம்மாண்டங்க. பிரம்மாண்டத்துக்கு உச்சம் இந்த கிரக சேர்க்கை. ராகுனா பிரம்மாண்டத்துக்கும், சுக்கிரன்னா செல்வ செழிப்பு. அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு நபருக்கு கிடைக்குன்னா சுக்கிரன், ராகு. ப்ளஸ்ஸ ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். சுக்கிரன், ராகு சேர்ந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். சினிமா துறை சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கு. வெளிநாட்டு யோகங்கள் இருக்கு. வண்டி வாகனங்கள், லாரி இந்த மாரி வாங்குனா இதா இருக்கும். பல அதிக வீல்கள் கொண்ட இது. இது வாடகை வருமானத்துக்கு இந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்கு. வீடு, இடம், வாடகை வருமானம் பெஸ்ட்டு. குறிப்பா டெக்ஸ்டைல், மீடியா சம்மந்தப்பட்டது, ஃபேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு பொருளை சேல்ஸ் பண்றதுக்கு இந்த கிரக யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஒண்ணே ஒண்ணு கணவன், மனைவி இது பெண் ஜாதகம் சுக்கிரன மனைவி குறிக்கும். அந்த கணவன், மனைவி அந்யோன்யத்தில் கொஞ்சம் கவனம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனை ஏற்படுத்த கிரக சேர்க்கையும் இதுதான். அப்ப அதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும். தாலி சம்மந்தப்பட்ட பரிகாரம் இருக்கு. அது சொல்றேன். அப்ப இந்த கிரக சேர்க்கை ஆண், பெண் இருவருக்கும் மிகுந்த யோகம் உண்டு. குறிப்பா இந்த ஜாதகத்துல வந்தால் குழந்தைகள் தாய்ப்பால் கொடுப்பதை அவாய்ட் பண்ணக்கூடாத ஜாதக அமைப்பு. ஏன்னா சுக்கிரனா தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட, ராகுன்னா பெருக்கிறது. இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மறைமுகமாக சொல்லுவோம். குழந்தை பிறந்தால் தாய்ப்பால் கொஞ்சம் அதிக நாட்களே கொடுக்க ஆரம்பிங்க. இதுக்கு ஒரு பரிகாரமாக போயிரும்னு சொல்லி நிறைய இருக்கு. இது சூட்சும பரிகாரமாக இருக்கிறது. சுக்கிரன் பிளஸ் ராகு இணைந்திருந்தால் கோயில் வழிபாடு என்ன சொல்லலாங்க சார்? இந்த சுக்கிரன் மற்றும் ராகு இந்த கிரக சேர்க்கையை வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் இவங்க கெட்டியா பிடிச்சிக்க துர்க்கை அம்மன். துர்க்கை வழிபாடை பிடிச்சிக்கணும். இல்லைன்னா சாமுண்டி வழிபாடு, இந்த பிரித்திங்கிரா வழிபாடு, இந்த 3 தெய்வத்தை பிடிச்சிட்டாலே இது ஜெயிச்சிரும். இந்த கிரக சேர்க்கைக்கு முதல்ல வஸ்திர தானம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, தந்தை வழி வருகிற அத்தைக்கு புடவைய கொடுத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ப்ளஸ்ஸா மாறிரும். அப்ப தந்தை வழியில அத்தைன்னு ஒருத்தர புடிச்சு வழிபாடு செஞ்சுட்டா, இது ப்ளஸ் பாயிண்ட் யோகமே. இது கிரக சேர்க்கை சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் யோகம் அதிகமா இருக்கு. சுக்கிரன் பிளஸ் கேது ஒரு ஜாதகத்துல இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சுக்கிரன், கேது இந்த கிரக சேர்க்கை இருக்கின்றாலே என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஞானத்த குடுத்துருது. அப்ப கையில் இருக்கிற பணம், பணம் சம்பந்தப்பட்ட எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞானம் அதிகமா இருக்கிறது. இதுல கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கணவன், மனைவி ரிலேஷன்ஷிப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. சரி, இதுக்கு அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த கிரக சேர்க்கை வந்து வெளிநாட்டு யோகங்கள் கொடுக்கிறது. இப்ப லாயர் ஆகக்கூடிய அம்சங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குது. அரசியல், அரசாங்க தொடர்புகள் இணைச்சு குடுத்துருது இந்த கிரக சேர்க்கைகள். இது இது அ துணி வகைகள், காயில் கட்டுறது, ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் துறையில ஷைன் ஆகுறதுக்கு இதா இருக்கும். கம்ப்யூட்டர்ல நான் ஜெயிப்பேனா? ஆடிட்டரா ஜெயிப்பேனா? லாயரா ஜெயிப்பேனான்னு நெறைய பேர் கேட்பாங்க. இந்த கிரக சேர்க்கை இருந்தாலே ஜெயிச்சுருவாங்க. ஆக மொத்தம் ப்ளஸ்ஸான கிரக சேர்க்கை. குடும்ப உறவுக்கு இது கவனிக்க வேண்டிய கிரக சேர்க்கைகள். சுக்கிரன் பிளஸ் கேது இணைந்திருந்தால் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? இந்த சுக்கிரன், கேது இந்த கிரக சேர்க்கை இருந்தால், அதாவது திருமணம் நடக்கும் விநாயகர் கோயில். அது கல்யாண விநாயகர், மாப்பிள்ளை விநாயகர், மங்கள விநாயகர்லாம் இருக்கு. இந்த மாரி விநாயகர் சம்மந்தப்பட்ட கோயில்ல இது சென்று வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக மொத்தம் இந்த விநாயகரோட அருள் தான் இந்த இதுக்கு. விநாயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிறது, விநாயகருக்கு இனிப்பு கொழுக்கட்டைகள் குடுத்து வழிபாடு செய்வது, இந்த கிரக சேர்க்கைக்கு தான் இருக்கும். இத கெட்டியா பிடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வர வர இந்த கிரக சேர்க்கையில இருக்கிற மைனஸ் குறைந்து ப்ளஸ் அதிகரிச்சிரும். ஆக மொத்தம் இந்த கிரக சேர்க்கையில ப்ளஸ் ஆகுறதுக்கு இந்த பரிகாரங்கள் செய்தே ஆகணும்.
சுக்கிரனுடன் இணையும் 9 கிரகங்கள பத்தி பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ஆமா.